யாரா இருக்கும்? நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் கிளிக் ஆகவே மாட்டேங்குதே. ரமேஷையும் தேவாவையும் கொன்னது மீனாவோட ஆவி. அப்போ அணுவை கொன்னது யாரு? ஒரே குழப்பமா இருக்கே. அணு இறந்தது இப்படி என் கனவுல வந்தது. அவ யார் எனக்கு? அவ எப்படி என் கனவுல வந்தா? இதுக்கெல்லாம் நான் விட தெரிய என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. அவந்தி, சொல்லுடி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி தனியா நின்று புலம்பிட்டு இருக்க? என்னத்த சொல்றது? இவளுக்கு என்னன்னு சொல்லி நான் புரிய வைப்பேன். அது அது ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளாவே நானும் பார்க்குறேன் உன் முகம் சரியில்லை, எதையோ எங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன். என்னதான் ஆச்சுன்னு சொல்ல. ஒன்றும் இல்லடி. எதனா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறியா? சரிடி, நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னா நம்பத்துக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நீ எதையோ மறைக்கிற. சரி, எங்ககிட்ட எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. மீனாவை புதைச்ச அந்த இடத்துக்கு போனா இதுக்கான விடை எதுனா கிடைக்குமா? சரி, அங்கே போய் பார்ப்போம். இந்த இடம் தானே? இந்த இடம் தான் அந்த ஆள் சொன்னாரு. இங்கே தான் மீனாவை குழி தோண்டி புதைச்சதா? இந்த காட்டுக்குள்ளே தான். இங்கே அவளை புதைச்ச இடம். இங்கே இவ்வளோ பெரிய காட்டில் எங்கன்னு தெரியலையே. எங்கே அவள் புதைச்ச இடத்த தேடுறது? தேடினா மட்டும் எதுனா கிடைக்குமா? இந்த இடம் தான் ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கு. இங்கே தான் புதைச்சிருப்பானோ அந்த ரமேஷ். அட, இது என்ன? ஏதோ டாலர் மாதிரி இருக்கு. டாலரே தான். ஏதோ மந்திரம் மாதிரிலாம் எழுதியிருக்கு. ஏதோ மந்திரிச்ச சாமி டாலர்னு நினைக்கிறேன். இது யாரோடையது? அட, இது என்ன? திடீர்னு மழை இடி. யாரு? நான் யார்? அந்த உனக்கு என்னடி? ஓடிங்க இருந்து. போக முடியாது. நீ யாருன்னு சொல்லு. நீ மீனா தானே? இங்கிருந்து போன்னு சொன்னேன். முடியாது, போக முடியாது. அணுவை கொண்டது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு, நீ தானே? போக போறியா இல்லையாடி? முடியாது, போக முடியாது. இதுக்கான விட தெரியாம நான் போக மாட்டேன். வந்துட்டாங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அந்த தேவா சாக பல தடைகள் வந்ததுக்கு காரணமே இவதான். இப்ப என்னடா என்ன புதைச்ச இடத்துக்கு வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா தெரியல. அழகா இருக்கடி நீ. ஐயோ, என்னடி என்னாச்சு? ஏன் ஒரு பதட்டமா இருக்க? அவந்திய பாத்தியா? இன்னும் காணோம் அவளை. இருட்டி போச்சு, எங்க போனான்னு தெரியலடி. என்ன அவந்திக்காவ காணுமா? என்னடி சொல்ற? இருட்டியே போச்சு, எங்க போனா? நேரத்தோட எங்க போனாலும் வந்துருவாளே. அதான் தெரியல, எங்க போனான்னு தெரியல. காலையில இருந்து ஒரே குழப்பமா இருந்தா. அப்புறம் எங்கேயோ கிளம்பி போனா. இன்னும் அழகானோம். எங்க போனா என்னன்னு தெரியவே இல்லடி. நம்ம கிட்ட சொல்லாம அவ எங்கேயுமே போக மாட்டா. இப்போ தனியா எங்கேயோ போயிருக்கா, இன்னும் வரல. அப்படியே சொல்ற? சரி வா, போய் தேடி பார்க்கலாம். எங்கன்னு போய் தேடுறது? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வா, அங்க போய் தேடி பார்க்கலாம். எங்கன்னு சொல்லி தொலைடி. அவ கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி இருக்கா. அந்த அணுன்ற பொண்ணு செத்தப்போ நீங்களும் கூட்டிட்டு போனல, அப்போதுலேருந்தே ஒரு மாதிரி இருக்கா. அதனால இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ற சொல்லி யார்கிட்ட போய் என்னமோ விசாரிச்சுட்டு இருக்கா. இப்போ கூட ஏதோ அன்னைக்கு பேசிட்டு இருந்தா. அந்த காட்டுக்குள்ள என்னமோ மருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அநேகமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் போன ஒரு காடு இருக்குல்ல, அதுக்குள்ளதான் போயிருப்பாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவளுக்கு அவ்வளவு தைரியம்லாம் கிடையாதடி. ஆமா, உங்ககிட்ட சொன்னா வந்து எனக்கு தைரியமே இல்லை, நான் குழந்தை. நீ வேற. அவ என்னன்னே தெரியல, கொஞ்சம் நாளாவே ஒரு மாதிரி தான் இருக்கா. எனக்கு சந்தேகமா இருக்கு. வேணா அது உள்ள போய் பார்க்கலாவா? ஏய், இந்த நேரத்துல காட்டுக்குள்ள போய் எப்படி தனியா போறது? எனக்கு பயமா இருக்கு. அவந்திக்காவை கண்டுபிடிக்கணும்னா இதான் வழி. எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுக்குள்ளதான் அவ போயிருப்பா ஏதோ வேலையான்னு சொல்லிட்டு. வா போய் பார்க்கலாம். சரி வா. அவந்திகா, இவளுக்கு என்னாச்சு பாரு. அவந்தி, அவந்தி எந்திரி. அவந்திகா, என்னடி ஆச்சு உனக்கு? அவந்திகா, என்னடி யுவா எழுந்துக்கவே மாட்டேங்கிறா? என்ன ஆச்சு இவளுக்கு? தெரியலையடி, என்ன ஆச்சு இவளுக்கு? அவந்திகா, அவந்திகா எழுந்திரி. அப்பாடி, கண்ணு முடிச்சிட்டடி. எனக்கு என்ன ஆச்சுடி? என்ன ஆச்சு நீ தான் சொல்லணும். எதுக்கு இந்த நேரத்துல இப்ப இங்க வந்த நீ? தனியா இந்த நேரத்துல காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டது இல்லாம மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குற. எதனா ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அவந்திகா? நீ இருட்டிட்டால தனியா வரப்பட பயப்படுற நீ. இந்த
இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எப்படி வந்த தனியா? அதுவும் அப்படி மயங்கி போய் விழுந்திருக்க. என்னாச்சு உனக்கு? அது அது வந்து என்னோட டாலர் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதை எடுக்கலான்னு வந்தேன். டாலரா? இங்க எப்படி வந்தது? அது அது மதியம் நான் இந்த பக்கமா வந்தேன். அப்போ இந்த காட்டுக்குள்ள சும்மா வந்தேனா, அப்போ விழுந்திருக்கும் போல இருக்கு. அதான் தேடி பார்க்கலான்னு வந்தேனா, இருட்டா இருக்கவே பயந்து மயங்கி விழுந்துட்டேன்டி. டாலரை கண்டுபிடிச்சிட்டியா? ஆ ஆ கண்டுபிடிச்சிட்டேன். எங்க காட்டு? இதோ இதுதான். இது என்ன டாலர்? இந்த டாலரை நீ போட்டு வந்து நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, நானும் பார்த்ததே இல்லையே. நீ போட்டு போய் சொல்றியா? இல்லடி, இது ஏன் டாலர் தான். நான் எப்பவும் என் கூட வச்சிருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். பொய் சொல்லதா வந்திக்கா? வர வர எங்ககிட்ட ரொம்ப பொய் சொல்ற, எதையோ மறைக்கிற. சரி, எது எப்படியோ, இதுக்கு மேலே இந்த காட்டுக்குள்ள இருக்க வேண்டாம். வா, ஏதோ நல்ல வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஆமாண்டி, வா முதல்ல வீட்டுக்கு போலாம். இந்த காட்டுக்குள்ளதான் மீனா இன்னும் இருக்கா. அவதான் எல்லாமே சொல்லி ஆக்கணும். இன்னும் என்னடி இங்கே நின்றுட்டு இருக்கா? வா போலாம் வீட்டுக்கு. அந்த வந்துட்டுடி. அவளுக்கு இந்த காட்டை விட்டு வர மனசே இல்லை. இன்னும் இங்கே எதனா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாமா? ஏதாவது பேய் வந்தா பிசாசு வருதான்னு பார்த்துட்டு இருக்கா. வர வர பேய் பிசாசோடைய மோகம் இவளுக்கு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அப்படிலாம் இல்லடி. நீ எதை கேட்டாலும் அப்படிதான் சொல்ல போற. எங்ககிட்ட ஏதோ மறைக்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே மறைச்சிட்டே இன்னும் ஒரு நாள் வெளில வராம போயிடும். வா போலாம். இப்போ எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? எப்பவும் குழப்பமாவே இருக்க. உன் முகத்துல ஒரு தெளிவே இல்ல. அதான் இங்க கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தோம். சரி வா விளையாடலாம். விளையாடணுமா? சின்ன குழந்தைங்களாடி நீங்க? ஆமா, நாங்க சின்ன குழந்தை தான். வா விளையாடலாம். இந்த மாதிரி நீ சிரிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு எதையோ தேடிட்டு யோசிச்சுக்கிட்டு. என்னடி நான் பேசிட்டு இருக்க, எங்கேயோ பார்த்து வாய பொழந்துட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏய், யாரடி இவன்? இவ்வளவு அழகா இருக்கான். கண்டிப்பா இவன் நம்ம ஊரா இருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்ற? இது வரைக்கும் இவன் நாங்க பார்த்ததே இல்லையே. என்னாச்சு இவளுங்களுக்கு? எங்க பார்த்துட்டு இருக்காளுங்க? ஹே அம்மு, இங்க என்ன பண்ற? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்த மாமா. வீட்லயே இருக்க போர் அடிக்குது, அதான். எனது மாமாவா? அப்போ இவன் அவந்திகாவோட மாமா பையனா? நாம இதுக்கு முன்னாடி இவனை ஊர்ல பார்த்ததே இல்லையே. இவரோட மாமா பையன். இவரோட பேர் ரிஷி. அப்படியா? இதுக்கு முன்னாடி உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே. நான் சின்ன வயசுல இருந்து வெளியூர்ல தங்கி படிச்சிட்டு இருக்கேன். அதனால இங்க அடிக்கடி வரதில்ல. அதனால நீங்க என்ன பாத்துக்க வாய்ப்பு இல்ல. ஆமா மாமா, இங்க எங்க நீங்க வீட்டுக்கு போகாம? அது ஏன் கேக்குற வந்தி? நான் புக் பண்ணி வந்த கேப் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் டிரைவர் பஞ்சரை சரி பண்ணிட்டு இருக்காரு. சரி, அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா நீ இருக்க. சரி வாங்க மாமா, வீட்டுக்கு போலாம். எங்க போறது? இரு, டிரைவர் பஞ்சர் ஓட்டிட்டு இருக்காரு. பஞ்சர் ஓட்டணும், நம்ம சேர்ந்து போகலாம். சரி அவந்தி, கார் ரெடியானதும் நீ மாமா கூட பேசிக்கிட்டு வா. நாங்க கிளம்புறேன்னு. ஏய், நீங்களும் என் கூட வாங்கடி. நாங்க ஆத்துல குளிக்க போறோம். உன்னை கூப்பிட்டோம், நீ தான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். காலையிலே குளிச்சுட்டேன். நாங்க போறோம். நீங்க மாமா கூட பேசிக்கிட்டே வீட்டுக்கு போ. என்ன வந்தி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க? அது மாமா, அவங்க ஆத்துல குளிக்க போறாங்க. என்ன கூப்பிட்டாங்க. நான் காலையிலே குளிச்சுட்டேன், வரலன்னு சொல்லிட்டேன். அதான் அவங்க மட்டும் போறாங்க. சரி வா, கார் ரெடி ஆச்சா பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். சரி மாமா. இவர் தான் என் மாமா ரிஷி. சின்ன வயசுலேருந்தே இவர்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் இவருக்கு என் மேலே எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குன்னு தெரியல.